ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் அண்ணா. ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு. அதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய சாரி. நான் வீடியோ போடலனால என்ன மறக்காமல் இருந்தால் அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. ஸோ இனிமேல் ரெகுலராக லாங் வீடியோஸும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் வீடியோவோடு வந்திருக்கேன். நாம் வீட்டுக்கு மந்த்லி க்ராசரிஸ் வாங்குவோம். அதில் நிறைய பேர் 5000 10,000 வரை செலவு பண்ணுவாங்க. ஆனால் நான் அதில் நிறைய மணி சேவ் பண்ணுவேன். ஒரு ட்ரிக் ஃபாலோவும் பண்ணுவேன். அமேசான் ஆஃபராக இருந்தாலும் சரி அண்ட் ஃப்ளிப்கார்ட் ஆஃபராக இருந்தாலும் சரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் தான் க்ராசரிஸ் வாங்குவேன். அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ சேவ் ஆச்சு, எந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருந்துச்சு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன்ட்டு. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷமாகவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். என்னடா ரொம்ப வருஷம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து சில மாதம் இருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப வருஷமாகவே எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கிட்டுருக்கேன். பார்க்குறவங்க நினைப்பாங்க, என்னடா இவ எல்லாத்துலேயுமே ஆன்லைன்லேயும் வாங்கிட்டுருக்கா, ரொம்ப ஆடம்பரமாக இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பேர் ஆடம்பரம் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் மணி சேவ் பண்ணுறன்றது எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு தான் தெரியும். இன்னும் சொல்ல போனோன்னா, இந்த ஆன்லைனில் வாங்குறது மோஸ்ட்லி எல்லாம் லேடிஸ் தானே பண்ணுவாங்க வீட்டில். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட் கல்யாணம் ஆகி முதல்ல எல்லாமே ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். மேரேஜ் ஆன ஒரு சில மாதம் வந்து நான் கிராசரி வந்து கடையில் தான் போய் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, இதுலேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயுமே இருக்குது, நீ ஏன் போய் நேரில் வாங்கி கஷ்டப்படணும், ஆன்லைனில் வாங்கிக்கோ, உனக்கு என்னென்ன வேணுன்றதை வாங்கிக்கோ, மணி மட்டும் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பார்த்துட்டு ஓகே, கம்பேர் பண்ணும் போது நம்ம நேரில் ஒரு பொருள் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 ரூபீஸ் நான் பிஸ்கெட் வாங்குறேன்னா ஆன்லைனில் 15. என்னடா வெறும் 5 ரூபீஸ் தான் நினைக்காதீங்க. ஒரு ப்ராடக்ட்லையும் 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் 20 அப்படின்னா ஃபைனலாக அது வந்து நீங்கள் 5000 நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா எனக்கு ஆன்லைனில் 3000 தான் வரும். அப்போ மீதி 2000 நம்மளுக்கு சேவ் ஆகுது இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதை தான் நான் இங்கே அமேசானில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் மோஸ்ட்லி வாங்குவேன். சென்னை லொக்கேஷனில் நான் இருந்த வரைக்கும். பட் நான் இருக்கிற லொக்கேஷனில் ஃப்ளிப்கார்ட் அவைலபிள் இல்லை. ஸோ அமேசானில் தான் வாங்குகிறேன். அமேசான்லேயுமே பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது. இந்த டாலுக்கு 1 லிட்ரு வந்து கடையில் வாங்க போனோன்னா நம்மளுக்கு வந்து எம்ஆர்பி ரேட்டு தான். பட் நான் ஜஸ்ட் 96 தான் வாங்கினேன். இந்த ஹார்லிக்ஸ் எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுப்பாங்க. நான் ஜஸ்ட்டு 256 தான் வாங்கினேன். நம்ப மாட்டீங்க, இந்த பிஸ்கெட்டு நீங்கள் வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். நான் கடையில் போய் நேராக கம்பேர் பண்ணி பாருங்கள். 90 ரூபீஸ் தான் வாங்கினேன் சன்ஃபீஸ்ட்டு. பார்லேஜி ஜஸ்ட் 134, போர்பன் ஜஸ்ட் 80 தான். இந்த கீ 200 ml 145க்கு தான் வாங்கினேன். ஸோ இப்படி ஒன்றுமே எம்ஆர்பி விட நான் ரொம்பவே குறைவாக வாங்குகிறேன். அதனால எனக்கு ரொம்பவே சேவ் ஆகுது. இந்த பிஸ்கெட்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்கினா ஒரு 50 எம்ஆர்பி எனக்கு ஷோராக தெரியல. பட் எம்ஆர்பிலேருந்து எனக்கு ஷோராக 10 ரூபா 20 ரூபா அந்தமாரி குறைச்சி தான் நான் வாங்குகிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே மணி சேவ் பண்ண முடியுது. நான் அதேமாதிரி நான் இப்போ இருக்க லொக்கேஷன்லையுமே எனக்கு ஃபஸ்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிராசரிலாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு. நான் இங்கே மெட்ரோன்னு சொல்லுவாங்க கும்பகோணத்தில், நான் ரொம்பலாம் அதிகமாக வாங்கலை. பட் ஒரு கம்மி பட்ஜெட்லாம் வாங்கினேன். எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அப்புறம் சென்னையிலையுமே டிமார்ட்லும் போனேன். நான் எங்களோட பட்ஜெட்டுக்கு நாங்கள் டிமார்ட்டுக்கு போனோம். ஆனால் அங்கே 6000 பில் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா 6000க்கான ப்ராடக்ட் வர்த்தே இல்லை. இப்போது நான் இதெல்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் என்ன ரேட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட்டுமே பார்க்கும்போது ஆஹா செம்மையாக நிறைய வாங்கியிருக்காங்க, ஸோ அது எப்படியுமே ஹெவி ப்ரைஸாக தான் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எம்ஆர்பி விட நான் குறைச்சி தான் வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டல் பில் அமௌண்ட்டை நான் ஃபைனலாக சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். உண்மையாக சொல்லணும்னா ஆன்லைனில் ஷாப்பிங்னா எனக்கு முன்னாடி அவ்வளோவா ஐடியாவே இல்லை. ஆஃபர் எப்போ வரும், எப்படி சேவ் பண்ண முடியும் மணியை, எந்த டைமில் ஆர்டர் பண்ணால் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும், இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவர் சொல்லி கொடுத்த சில சிம்பிள் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுல நல்ல அமௌண்ட் சேவ் பண்ண முடிஞ்சுது. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோன்னு உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னொன்று முக்கியமாக நான் காட்ட மறந்துட்டேன். இது லேட்டாக தான் வந்துச்சு. அதே அமௌண்ட்டு கூட தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன் தனியாக. இது வந்து சாக்கோபி, சாக்கோஸ் ஜாஸ்தியாக வந்து இது சாக்கோபின்னு சொல்லி எனக்கும் சாக்கோபின்னு வந்துருச்சு. இது வந்து 1 kg 250 கிராம் நினைக்கிறேன். இது எம்ஆர்பி நீங்கள் எவ்வளோன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து கடையில் போய்
தேடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை நான் ஜஸ்ட் 196 தான் வாங்கினேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மொத்த கிராசரியுமே நான் 2890 ருபீஸ் தான் வாங்கினேன், லாஸ்ட்டாக காட்டின ப்ராடக்ட்டையும் சேர்த்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் காட்டின ப்ராடக்ட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் அமேசானில் இன்னும் நல்ல ஆஃபர் அண்ட் பட்ஜெட் ஃபைன் பார்த்துருந்தா அதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.